பிரியமான பிள்ளைகளே, நாம் பைபிள் ஸ்டோரியில் இன்றைக்கி 10 கன்னிகைகளோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 10 கன்னிகைகளும் ஒரு திருமண விருந்துக்காக தங்களை தயார் பண்ணிட்டு மணவாளனை வரவேற்று மணவாளனோடு சேர்ந்து அந்த கல்யாண விருந்தில் பங்கு கொள்ளணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அவங்க கையில் ஒரு விளக்கு வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. இதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகைகள். அவங்க எல்லாருமே தேவையான எண்ணெயை கையில் வச்சுருந்தாங்க. மிச்சம் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். ஏன்னா அவங்க இந்த விளக்கு எரியறதுக்கு தேவையான எண்ணெயை கையில் வச்சிடல. இப்போ இவங்க எல்லாருமே தங்களை தயார் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை வருவார், மணவாளன் வருவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மணவாளன் வர்றதுக்கு தாமதம் ஆகிட்டே இருந்துச்சு. ராத்திரியும் ஆயிடுச்சு. ராத்திரி ஆனதுனால இவங்க எல்லாருமே கொஞ்சம் சோர்வடைஞ்சு எல்லாருக்குமே தூக்கம் வந்துருச்சு. தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதி ராத்திரியில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. மணவாளன் வந்துட்டாரு, எல்லாரும் தயாராகுங்க, எந்திரிங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க விளக்கை சரி பண்ணும்போது இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளோட விளக்கு எண்ணெய் தீர்ந்ததுனால மங்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த புத்தி உள்ள கன்னிகைகளெல்லாம் அவங்களுக்கு தேவையான எண்ணெயை வச்சுருந்ததுனால அவங்க விளக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. அவங்க தயாராகிட்டாங்க. இப்போ இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், எங்களுக்கே தேவையான அளவு தான் எண்ணெய் இருக்குது, இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம 2 பேருக்குமே பத்தாது, அதனால நீங்கள் கடையில் போய் எண்ணெய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு கடைக்கு கிளம்பி போய் எண்ணெய் வாங்க போயிடுறாங்க. அந்த நேரத்தில் மணவாளன் வந்துடுறாரு. அவர் வந்தோடனே இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அவரோடையே சேர்ந்து அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கல்யாண வீட்டோட கதவு மூடிட்டாங்க. கல்யாண விருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்த மற்ற கன்னிகைகளும் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இந்த 10 கன்னிகைகளோட கதை. நம்ம ஆண்டவராகிய இயேசு சாமி தான் இந்த கதையை சீஷர்களுக்கு சொல்கிறாரு. அவரோட 2வது வருகையை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த கதை. இந்த கதையை சொல்லி முடித்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மணமகன் எந்த நேரத்தில் வருவாருங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால எப்போதும் விழித்திருங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை நமக்கு கொடுக்குறாரு. அதாவது இப்போ இந்த கன்னிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. மணவாளனுக்காக தங்களை தயார் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஆனால் இந்த மணவாளன் வர லேட் ஆகும்போது கொஞ்சம் சோர்ந்து போய் கொஞ்ச நேரம் சரி அவர் வர லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தூங்கிட்டதுனால அவங்களோட விளக்கில் எண்ணெய் குறைஞ்சது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒருவேளை அவங்க தூங்காமல் விழிச்சிருந்தாங்கன்னா எண்ணெய் தீர்றது தெரிஞ்சு உடனே அப்போவே போய் கடையில் வாங்கி எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஆண்டவரோட 2வது வருகை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் மகாராஜாவாக நியாயாதிபதியாக வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நியாய தீர்ப்புக்கு நிறுத்த போகிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா இன்னும் லேட் ஆகும், இப்போ வரமாட்டார் அப்படின்னு ஒரு அஜாக்கிரதை தானே நமக்குள்ளே இருக்குது. அப்போது ஆண்டவர் இதில் என்ன அப்படின்னு குறிப்பிடுறது என்னன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நம்ம எப்போவுமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறப்பையும் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறப்பையும் மட்டுமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது. தினமும் வேத வசனத்தை வாசித்து அந்த வசனத்தினப்படி நம்ம வாழ்க்கை இருக்கான்னு நம்ம சோதித்து பார்த்து பரிசுத்த ஆவியினால் நம்ம நிறைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவரோட தொடர்பில் இருப்போம். லேட் ஆகும்னு அஜாக்கிரதையாக இருந்தோம்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் போல் கல்யாண விருந்துக்குள்ளே நம்மளால் நுழைய முடியாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம எப்போதும் விழித்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு.